சார் சார் அண்ணே அண்ணே வள்ளி அண்ணே நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வள்ளி வா இந்த பக்கம். இவன் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கான்? எப்ப இவன் என் பேச்சையும் ஊர் கட்டுப்பாட்டையும் மீறி இவன் வீட்டை விட்டு வெளியில போனானோ அப்பவே இவன் என் மகன் இல்லைன்னு தலையை முழுகிட்டேன். இவன் முகத்திலேயே விழிக்க விருப்பப்படல. போ சொல்ல அவன. அப்பா, அண்ணன் நம்மள பிரிஞ்சு போய் 4-5 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிற அண்ணனை பார்க்கவே பிடிக்கலன்னு எப்படிப்பா உங்களால சொல்ல முடியுது? நம்ம எல்லாரையும் வேண்டாம் தானே தூக்கி எறிஞ்சிட்டு போனா, நீ இவனுக்காக வக்காலத்து வாங்குறியா? என்ன இருந்தாலும் இவர் உங்க பிள்ளை தானே. பிள்ளையா? எப்பவோ இவனை நான் தலைமுழிக்கிட்டேன்னு சொன்னது உன் காதுல விழலையா? ஐயா ஐயா ஒரு நிமிஷம். நானும் உங்க மகனும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில சோல்ஜர்ஸா வேலை பார்த்தோம். எதிரி நாட்டுக்காரன் குண்டு போட்டதுல விஷப்புகப்பட்டு உங்க மகனுக்கு கண் பார்வை போய். அண்ணே அண்ணே, உனக்கு கண் பார்வை தெரியாதா? கண் பார்வை சரி பண்றதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஆனாலும் பார்வை வரல. இனி வரதும் கஷ்டம்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இவரால தொடர்ந்து மிலிட்டரியில வேலை பார்க்க முடியாதனால ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உங்களை பார்க்க பயந்து அப்பா பேச்ச மீறிட்டதுனால எப்படி என் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி வரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனா உங்க மகன் இந்த நிலைமையில எங்க போவாரு? நீங்க தான் அவருக்கு அடைக்கலமும் தந்து பாசத்தையும் கொடுக்க முடியும். உங்க மகனை நீங்க மன்னிச்சு ஏத்துக்குங்க. சேது, மனசை தளர விடாத. கண்ணு தெரியலன்னா கூட இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. இதோட உன் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு உடஞ்சு போயிடாத. எந்த ஒரு உதவினாலும் உடனே கால் பண்ணு. ஐயா நாங்க வரோம். ஐயா வரோம்மா. அண்ணனை பத்திரமா பாத்துக்கமா. அண்ணே, உனக்கா இப்படி ஒரு நிலைமை? அப்பா, ஏன்பா எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? அண்ணன் இந்த நிலைமையில நிக்கும் போது கூட உங்க மனசு இறங்கல? வாப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா நான் பண்ணுனது தப்புதான். அப்பா உள்ள போயிட்டாருண்ணே. அவர் போனா போட்டுன, நீ உள்ள வாண்ணே. வேணாம் வேண்டாம் வள்ளி. அப்பா பேச்ச கேட்காததாலையும் சாமிய மதிக்காம ஊரு கட்டுப்பாட்டையும் மீறி போனதுனாலதான் எனக்கு சாமி இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு. நான் வீட்டுக்குள்ள வந்து அப்பா மனச சங்கடப்படுத்த விரும்பல வள்ளி. நான் இப்படியே போறேன். எங்கேயோ போறேன். எங்கேயாவது போறேன். ஐயோ அண்ணன், இந்த நிலைமையில நீ எங்கனா போவ? அப்பா எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துட போறாரு? போக போக கோவம் சரியாயிடும். நீ வாண்ண, உன்னை நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் வள்ளி, வேண்டாம். வாண்ண. கொஞ்சம் பாத்துன, குனிஞ்சு வாண்ண. பாத்து பாத்து பாத்து. வள்ளி, என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போறியா? வாண்ண.
தலை குனிஞ்சு வாண்ண.